அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்குனால வந்து ஒரு காதல் ஏற்பட்டு அது ஒரு 2 உயிருமே வந்து பறி போயிருக்கு. நம்ம அதிகமாக வந்து வீடியோ வந்து பகிர்றது அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். நீங்கள் வந்து தேவையற்ற பதிவுகளை வந்து போடாதீங்க, நீங்கள் பார்க்காதீங்க, படிப்பை வந்து கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதிகமாக வந்து போட்டுகிட்டே இருக்கோம். 9ஆம் கிளாஸ் மாணவி வந்து கர்ப்பமாக இருக்குது. 10ஆம் கிளாஸ் மாணவனால பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சீரழிஞ்சிட்டு இருக்குங்கிறது வந்து நம்ம தெரியப்படுத்திகிட்டே இருக்கோம். அந்த மாணவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பள்ளி மாணவிக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியல. ஏன்னா அந்த பிள்ளையும் இதுக்கு வந்து பெரிய உடனடியாக தான் இருந்திருக்கு. அந்த பிள்ளைக்கும் சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா ஆண்களை விட இப்போ பெண்கள் தான் அதிகமாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு டீச்சர்ஸே வந்து ஒரு அந்த மாணவனை கூட்டு போய் கர்ப்பமாக்கியிருக்கா. அதை வந்து இப்போ தெரிஞ்சு அவன் வந்து அவளே அரெஸ்ட் ஆகி எனக்கு அந்த கருவை கலைச்சிட்டு அந்த பையனே கட்டி வைங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த நாடு வந்து அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு போக்கில் வந்து போயிட்டு இருக்கு. அது போக ஒரு பள்ளியில் வந்து 1ஆம் கிளாஸ் மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஆளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து பகிரப்பட்டுகிட்டே இருக்குது. நான் வந்து அதிகமாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறது என்ன காரணத்துக்கு நம்ம பிள்ளைகளை வந்து அதிகமாக வந்து பாதுகாக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும். எல்லா விஷயங்களையும் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. தேவையற்ற வீடியோகளை வந்து தவிர்த்துட்டு தேவையான வீடியோகளை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து தெளிவுபடுத்துங்க. ஏன்னா ரோட்டில் நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமாக பகிரணும். பகிர தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து மேலும் வந்து தெரியப்படுத்த முடியும். ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஃபோன் பார்க்காதுன்னா பாருங்கள், சேர்மாதேவியில் 10 வந்து ஒரு பிள்ளை ஃபோன் பார்க்காத அப்படின்னு சொன்ன காரணத்துக்காண்டி தற்கொலை பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் பெற்றவங்க வந்து ஃபோன் பார்க்காதன்னு சொல்கிறது வந்து ஒரு குத்தமாக தெரியுதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய நல்வாழ்வுக்காண்டி தான் எல்லா விஷயமே நடந்துகிட்டே இருக்குது.